தவம் செய்து தன்னை யாராலும் அழிக்க முடியாத வரத்தை பெற்றான். பிரம்மதேவனும் மகிஷனுக்கு ஒரு பெண்ணால் மரணம் நேரும் என்பதை பகல எந்த பெண் தன்னை அழிப்பாள் என ஏளனமாக மகிஷன் சிரிக்கின்றான். மகிஷா, ஆ பிரம்மதேவா, உலக சிருஷ்டி கர்த்தா உம்மை நோக்கி தவம் செய்தேன். உலக சிருஷ்டி கர்த்தா உம்மை நோக்கி தவம் செய்தேன். எந்தன் தவத்தில் நீ மகிழ்ந்து கேட்கும் வரத்தை அளிப்பீர். எந்தன் தவத்தில் நீ மகிழ்ந்து கேட்கும் வரத்தை அளிப்பீர். நான் கேட்கும் வரத்தை அளிப்பீர். தேவர்கள் மானிடர் தைத்தியர் மற்றும் ஆண்மகனாலே எனக்கு மரணம் என்பது நேர்ந்திடா வண்ணம் வரத்தினை அளித்து அருள்வீர். தேவர்கள் மானிடர் தைத்தியர் மற்றும் ஆண்மகனாலே எனக்கு மரணம் என்பது நேர்ந்திடா வண்ணம் வரத்தினை அளித்து அருள்வீர். வரத்தினை அளித்து அருள்வீர். மரணம் உனக்கொரு பெண்ணினால் நேரும். ஆணினால் என்றும் அழிந்திட மாட்டாய். மரணம் உனக்கொரு பெண்ணினால் நேரும். ஆணினால் என்றும் அழிந்திட மாட்டாய். இவ்விதம் கூறி நான் முகன் தானும் வரம் தன்னை வழங்கி மறைந்தான். வரம் தன்னை வழங்கி மறைந்தான். தெய்வீக பெண்ணோ மானிட பெண்ணோ தைத்திய பெண்ணோ எவரும் என்னை எதிர்த்து போர் புரிந்திட வந்திட முடியுமோ சொல்வீர். வந்திட முடியுமோ சொல்வீர். காட்சி 2. மகிஷன் ஆணவம் கொண்டு இந்திரலோகத்திற்கு தன் சகாக்களோடு வருகின்றான். இந்திரன், சூரியன், சந்திரன் அனைவரையும் அடிமை கொள்வதே அடுத்த காட்சியாகும்.
சிறப்பாகட்டும். தக்கத்தேன் மீதக்க சென்னு தக்கத்தேன் மீதக்க சென்னு தக்கத்தேன் மீதக்க சென்னு தக்கத்தேன் மித்தோ. இந்திரபுரியின் எழில் கண்டே இன்பம் பொங்கிட ஆடி பாடுவோம். இன்பம் பொங்கிட ஆடி பாடுவோம். கலைகளில் சிறந்தது நாட்டிய கலையே, அதற்கு நிகர் உண்டோ இந்த உலகிலே. கலைகளில் சிறந்தது நாட்டிய கலையே, அதற்கு நிகர் உண்டோ இந்த உலகிலே. கலைகளில் சிறந்தது நாட்டிய கலையே, அதற்கு நிகர் உண்டோ இந்த உலகிலே. கலைகளில் சிறந்தது நாட்டிய கலையே, நாட்டிய கலையே. செந்தமிழ் சொல்லெடுத்து பாட்டிசைத்தே, ஜதிகள் கொண்டு சதிர் புரிந்தே. செந்தமிழ் சொல்லெடுத்து பாட்டிசைத்தே, ஜதிகள் கொண்டு சதிர் புரிந்தே. அமராவதியின் அருந்தலைவன் அவன் புகழை பாடி ஆடி மகிழ்ந்தோம். அமராவதியின் அருந்தலைவன் அவன் புகழை பாடி ஆடி மகிழ்ந்தோம். கலைகளில் சிறந்தது நாட்டிய கலையே, அதற்கு நிகர் உண்டோ இந்த உலகிலே. கலைகளில் சிறந்தது நாட்டிய கலையே, நாட்டிய கலையே. தத்தித்தோம் தருகிடத்தோம் தாம் தாம் தீம் தீம் தக தருகிட தகத்தோம். தத்தித்தோம் தருகிடத்தோம் தாம் தாம் தீம் தீம் தக தருகிட தகத்தோம். தித்தோம் தருகிடத்தோம் தாம் தாம் தீம் தீம் தக தருகிடத்தோம். தத்தித்தோம் தருகிடத்தோம் தாம் தாம் தீம் தக தருகிடத்தோம். தத்தித்தோம் தருகிடத்தோம் தாம் தாம் தீம் தீம் தக தருகிடத்தோம். தத்தித்தோம் தருகிடத்தோம் தாம் தாம் தீம் தீம் தக தருகிடத்தோம். தெம் தத்தக்க தெம் தெம் தத்தா தெம்
காட்சி 3. மகிஷனால் மீது பள்ளி கொண்டுள்ள நாராயணனை அபயம் வேண்டி நாடுகின்றனர். அவர்களுக்கு அபயம் அளிக்கின்றார் நாராயணன். இதுவே அடுத்த காட்சியாகும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட பின் தோள் மணிவண்ணா நாராயண ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணம். ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணம். ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணம். சரணீர் நீவீர் காரணம் என்ன சொல்வீர். மாதவ சரணம் கேசவ சரணம் சரணம் நின் பாதம் ஐயா. தேவா மாதவ சரணம் கேசவ சரணம் சரணம் நின் பாதம் ஐயா. மகிஷனவன் பாதம் ஐயா. தேவா சரணம் நின் பாதம் ஐயா. ஈரேழு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட பின் தோள் மணிவண்ணா உன் சேவடி கூப்பிட்டிருக்காப்பு. ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணம். ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணம். ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீபாதமே சரணம். சரணம் சரணம். தேவலோகம் திரண்டு வைகுண்டம் வந்ததின் காரணம் என்ன சொல்வீர் நீவீர். தேவலோகம் திரண்டு வைகுண்டம் வந்ததின் காரணம் என்ன சொல்வீர் நீவீர். காரணம் என்ன சொல்வீர். மாதவ சரணம் கேசவ சரணம் சரணம் நின் பாதம் ஐயா. தேவா மாதவ சரணம் கேசவ சரணம் சரணம் நின் பாதம் ஐயா. மகிஷனவன் கொடுமையால் மனமுடைந்து நீர்கின்றோம். பட்டிலா துன்பங்கள் பட்டு மனம் புண்ணானோ சரணம் நின் பாதம் ஐயா. தேவா சரணம் நின் பாதம் ஐயா. ஈரேழு உலகமும் அவன் கையில். ஈரேழு உலகமும் அவன் கையில். இனி எங்கள் கதியோ தங்கள் கையில். சரணம் நின் பாதம் ஐயா. தேவா சரணம் நின் பாதம் ஐயா.
மகிஷன் பெற்ற வரத்தின்படி மங்கையால் அவன் அழிவான். மகிஷன் பெற்ற வரத்தின்படி மங்கையால் அவன் அழிவான். சக்திநாதரிடமிருந்து சக்தி வெளிப்படுவாள். சக்திநாதரிடமிருந்து சக்தி வெளிப்படுவாள். சக்தியால் மகிஷன் அழிவான். ஏந்தி சர்வ அலங்கார பூஜிதையாக தேவி தோன்றுகின்றாள். प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजं भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे. குருவாயூர் நாராயண நாராயண ஹரிவோம் தருவானே நலம் யாவும் நாராயண ஹரிவோம். குருவாயூர் நாராயண நாராயண ஹரிவோம் தருவானே நலம் யாவும் நாராயண ஹரிவோம். நாராயண பாராயணம் என்றும் நலம் தருமே. ஆஹா ஆஹா, என்னே அற்புதம்! முப்பெரும் தேவர்களும் தோன்றுகின்றனரே.
மகிஷனுக்கு மரணம் ஒரு பெண்ணால், அது நிகழ்வது என்னால். உங்கள் துன்பங்கள் தீரும் தன்னால், காண்பீர் உமது கண்ணால். தேவாதி தேவர் கணங்களின் நடுவே ஆதிபராசக்தி தோன்றினாளே. தேவாதி தேவர் கணங்களின் நடுவே ஆதிபராசக்தி தோன்றினாளே. நிறைவு காட்சி. இக்காட்சியில் ஆயுதங்களுடன் நிற்கின்றான். அப்போதும் புத்தி வராத மகிஷன் தோற்று பாம்பாகவும் பின்பு காட்டெருமையாகவும் மாறி போர் புரிகின்றான். இறுதியில் அன்னை மகிஷனை அழித்து மகிஷாசுர மர்த்தினியாக காட்சியளித்து மகிஷனின் மந்திரிமார் எதிர்த்திட்டனர். அண்டத்தின் நாயகி அகிலாண்ட நாயகியை அழித்திடுவோம் என்றெண்ணி போர் தொடுத்தனர். அண்டத்தின் நாயகி அகிலாண்ட நாயகியை அழித்திடுவோம் என்றெண்ணி போர் தொடுத்தனர். மகிஷனின் மந்திரிமார் எதிர்த்திட்டனர். மகிஷனின் மந்திரிமார் எதிர்த்திட்டனர். பார்க்கலன் என்ற பயங்கர அசுரனும் அம்பு மாறி பெய்து அன்னையை எதிர்த்தான். அகிலாண்ட நாயகி அனைத்தையும் அழித்தாள். சூலாயுதத்தாள் அரக்கனை கொன்றாள். துர்முகன் சிக்ஷு தாம்பரன் என்னும் அரக்கர்கள் கூட்டத்தை வெட்டியே வீழ்த்தினாள். துர்முகன் சிக்ஷு தாம்பரன் என்னும் அரக்கர்கள் கூட்டத்தை வெட்டியே வீழ்த்தினாள். பேரழகு பெட்டகமே பெரும் போர் எதற்கு? பேரழகு பெட்டகமே பெரும் போர் எதற்கு? இந்திராதி தேவர்கள் பணி செய்ய எட்டு திக்கும் நீயே அரசாழ்வாய். இந்திராதி தேவர்கள் பணி செய்ய எட்டு திக்கும் நீயே அரசாழ்வாய். அழகு பெட்டகமே பேரழகு பெட்டகமே. தேவர்கள் யாவரும் என் அடிமை, நானோ என்றும் உன் அடிமை. தேவர்கள் யாவரும் என் அடிமை, நானோ என்றும் உன் அடிமை. இருவரும் மணந்தால் பேரின்பம், எண்ணத்திலே இதை நீ கொள்வாய். இருவரும் மணந்தால் பேரின்பம், எண்ணத்திலே இதை நீ கொள்வாய். பேரழகு பெட்டகமே பெரும் போர் எதற்கு? பேரழகு பெட்டகமே. எருமக்கடா தலையா உனக்கு எருமை புத்தி தானே. எருமக்கடா தலையா உனக்கு எருமை புத்தி தானே. அசுர குலப்பதரே உனக்கு அறிவு ஏதும் உண்டா?
உலகம் செல்வாயோ அங்கு என் கையில் உன் உயிர் விடுவாயோ? பாதாள உலகமா? அடி பெண்ணே, அதுவும் உன்னாலா? மகிஷா, மரணம் ஒரு பெண்ணால் நேரும் என்பதை மறந்து விட்டாயா? அதையும் பார்த்து விடலாம். ஜெனு ஜெனு த ஜெனு ஜெனு த ஜெனு ஜெனு தத்தா ஜெனு ஜெனு த ஜெனு ஜெனு த ஜெனு ஜெனு தத்தை படைத்து ஆனந்தம் அளித்து கண்ணனால் துதிக்கப்பட்டவளே, விந்திய மலையின் உச்சியில் வாழ்ந்து விஷ்ணு மாயையாய் ஜ்வலிப்பவளே.